அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் தற்போது பார்க்கலாம். சார், செங்கோட்டையனை விட மூத்த நிர்வாகி அங்கே யாரும் கிடையாது சார். அவ்வளோதான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். தம்பி, நீங்கள் ஏதோ என்னை ஏதோ கோவப்படுத்தலான்னு கேட்குறீங்க. எனக்கு கோபமே வராது, பதில் தான் வரும். என் வீடே சென்னையில் தான் இருக்குது, கற்பகங்காடனில் தான் இருக்குது என் வீடு. புரியுதா? நான் அங்கே 28 வருஷமாக அந்த வீட்டில் தான் இருக்கேன். இது போன்ற பதில்கள், இது போன்ற கேள்விகளை இது நீங்கள் கேட்குறீங்களா இல்லை யாரும் சொல்லி கேட்குறாங்களான்னு தெரில. இது இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் தரத்தையே குறைக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கேள்வி. அந்த ஆயுதம் என்ன என்பதை பொறுமையாக இருந்து பாருங்கள் தான் நான் சொல்லுவேன். அது உங்களுக்கு தேர்தல் சமயத்தில் தெரியும். ஆயுதத்தை எடுக்க போர்க்களத்தில் தானே எடுக்க முடியும். அந்த நேரத்தில் தெரியும். போர் வர்றதுக்கான சூழ்நிலைகள் உருவாக்கிட்டு இருக்கு. அதனால தான் பழனிசாமி எதையும் புரியாமல் கொல்லிக்கட்டை எடுத்து தலையில் சொரிஞ்சிட்டு இருக்கார். புரியுதா? அவருடைய ஆயுதம் கொல்லிக்கட்டை தலையில் வச்சுக்கிறது தான். எங்கள் ஆயுதம் நீங்கள் தேர்தல் நேரத்தில் பாருங்கள் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 2-3 மாதங்கள் தானே வெயிட் பண்ண போறீங்க. அது எல்லாருக்குமே தெரியும். எதுக்காக நீக்கப்பட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். பழனிசாமிக்கும் தெரியும். அதனால் அதை திரும்ப சொல்ல வேணாம். பழனிசாமிகிட்டே கேளுங்க எதுக்காக நீக்கப்பட்டாருன்னு. வேற என்ன கேள்வி நீங்கள் கேளுங்க. வேற எதுவும் பழனிசாமி சொல்லி கேட்குறதா இருந்தாலும். ஏன்னா அது ஒரு அருமையான பத்திரிகையாளர் சந்திப்பு, அருமையான கேள்விகளை என்ன கேட்குறாங்க. கரெக்டாக நீங்கள் அதே மாதிரி நேரத்தில் நீங்கள் ஏதோ ஒரு பிஹெச்டி கிளாஸில் ஆல்ஃபா ஏபிசிடி கிளாஸ் மாதிரி கேட்குறது அது உங்களுக்கு பெருமையாக இருக்கலாம். எனக்கு அது சிரிப்பு தான் வருது. ஏன் சார் 24 தேர்தலில் யாரோட சார் இருந்தார் அவர்? என்ன சார் கேள்வி? 24 தேர்தலில் யாரோட கூட்டணியில் இருந்தார் சொல்லுங்க. பாஜகவோட இருந்தாரா? எனக்கு யூகம் ஜோசியத்தெல்லாம் தெரியாது. எனக்கு தெரியாது. சும்மா சொல்றது இல்லை. சும்மா வேணா பொய் சொல்லிட்டுப்பா. பழனிசாமியே வந்தாலும் வந்துடுவாரு கட்சியில். இப்பதான் சிரிக்கிறாரு இவரு. இல்லை, ரூம் போட்டு யோசிப்பீங்களா இல்லை தனியாக ரூம் போட்டு யோசிப்பீங்களா? என்ன பிரதர் நீங்க யாருக்கு பின்புலத்தில் யார் இருக்கா, முன்புலத்தில் யார் இருக்கான்னு தெரியாது. செங்கோட்டையன் கட்சியை விட்டு நீக்கப்பட்டது பழனிசாமியோடைய சுயநலமும் பதவி வெறி தான் காரணம். வேற எதுவும் கிடையாது. அவர் பெரிய மகான்ங்க. நீங்க அவர் பாருங்களேன், அப்படியே ஒரு மகான் மாதிரியே இருக்காரு. அவருக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாதுங்க. அந்த மகானுக்கெல்லாம் பதில் சொல்லாது. பாவம், அதுக்கெல்லாம் பதில் சொல்ல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.